ராஜ மகாராஜர்கிட்ட புறமையில தகராறு வச்சுக்காதியா. அவரே பெரிய கவி, என்னமோ பாடி தொலைச்சுக்கிட்டேன். அவரும் ஏதோ கேட்டாலும் சொல்லிவிட்டேன். அம்மாவாசனைக்கு நிலவு புறப்படுறதாவதியா, அதை நம்பிட்டு அவங்களும் போயிருக்காங்க. இதான் நல்ல சந்தர்ப்பம். அவங்க இல்லாத நேரம் பேச ஓடி பொழைச்சுக்க. தலையை வாங்கிட்டு வரியா? தலை வேண்டாமா? தாயே, அதற்கட்டும், நான் சொன்னதை நிரூபித்து விட்டேன். இப்போது உண்மை தண்டிக்க போகிறேன். என்ன தண்டனை தெரியுமா? ஆயுட்காலம் முழுவதும் அறுக்க முடியாத கட்டுகளுடன் நீர் ஒரு கைதியாகி கிடக்க வேண்டும் என் இதய சிறைக்குள்ளே. எவ்வளவு இன்பமான தண்டனை நண்பா. நான் தான் காளிதாஸ். கவிமன்னன் காளிதாசனா? உமது தீஞ்சுவை கவிகளை தினம் தினம் பருகியுள்ளோம். எமது அரண்மனை பாடகி இந்த விலாசவதி அடிக்கடி பாட கேட்டுள்ளோம். உண்மை நேரில் காணும் வாக்கியம் இதுதான் பெற்றோம். வாரும், அரண்மனைக்கு செல்வோம். அமைச்சரை நல்லக்கு தயாராகட்டும். வாரும். காளிதாஸ், காளிதாசர். கலாதேவியின் சமப்புதல்வர்களே, இதோ இருக்கும் காளிதாஸ், காளிதேவியின் அருள்பெற்ற கவிபாடம். இவரையும் நம்மோடு சேர்த்துக் கொள்வதால் இப்புலவர் சபையின் மதிப்பே மிக உயர்ந்து விட்டது. இச்சபையிலே காளிதாசன் இடம்பெறுவதால் அவரது காவிய படைப்பு மகோன்னதமாக வளர்ந்தோங்கும் என்று எதிர்பார்க்கிறோம். நமது மன்றத்தின் புதிய உறுப்பினருக்கு நம்மை நாமே அறிமுகப்படுத்திக் கொள்வோமாக. நண்பரே, நான் பூமகள் சிறப்பு காவியம் பாடிய ஓஜகவி. நான் பக்தி பாமாலை இயற்றிய பாணகன். நான் மதுர கவி எழுதும் மயூரகன். நான் வித்தார கவிகள் எழுதும் விகடகன். தண்டி கவி. யாரு? வேற யாரும் கண்ணை பொத்துவான்? விவஸ்தை கட்டவன் நான் தான். என்ன மோகனாகி, என்ன சிந்தனை? என்ன பத்தி தானே? கவலைப்படாத, பொருளோட வந்திருக்கிறேன். உன்னை பத்தி யார் நினைக்கிறாங்க? பின்ன ஆமா, அந்த கவி காளிதாசரை பத்தி என்ன நினைக்கிறேன்? அந்த ஆளு ஒரு பெரிய கவியா இருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல மூளையா? என் குடும்பத்திலே நான் தான் சுமார் தெரியுமா? அத விடியா, அம்மாவை சென்று நிலவு புறப்பட செய்தாரே. ஓவியங்கிட்ட வந்து கவியை பத்தி பேசாத. இது என்ன பிரமாதம்? அம்மாவாசையும் நிலவையும் சேர்த்து நான் ஒரு படத்துல எழுதிருக்கேன் தெரியுமா? நீ எழுதுவையா? நீயே ஒரு அம்மாவாசை தானே? அது சரி, நம்ம வீட்டு அம்மாவாசை இருக்குதா? யாரு? அம்மாவை தானே சொல்ற? வேற யார சொல்றேன்? உங்க அம்மாவை தான் சொல்றேன். இருக்காங்க உள்ள. இருப்பாங்களே, வீட்டை விட்டு போக மாட்டாங்களா? அப்படி என்ன கொள்ள போகுதுங்க? அது சரியா, வந்த விஷயத்த சொல்லு. மோகனாங்கி, உனக்காக பாத்தியா நான் ஒரு நவரத்ன மாலை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது வரைக்கும் அவங்க கொடுத்தது, இது நான் சேர்த்தது. இது முத்து மாலையா? கண்ணும் கோளாரா? கண்ணு கோளாறான்னு சொல்லாத. ஏன்னா இதை வச்சுதான் நான் ஓய்வுமே எடுக்கிறேன். அப்புறம் என் தொழிலுக்கே கோளாறாயிடும். ஆமா, இது உனக்கு எங்க கிடைச்சது? ஒரு இடத்துல குரங்கும் பூதமும் படம் போட சொன்னாங்க. என் படமும் உங்க அம்மா படமும் போட்டேன், கொடுத்துட்டாங்க. மோகனாங்கி, கழுத்து நீட்டு, கழுத்து நீட்டு. கைய நீட்டு, கைய நீட்டு. கொண்டா. மோகனாங்கி, நீ எவ்வளவு நல்லா இருக்கிற தெரியுமா? மோகனாங்கி, மோகனாங்கி, பாரு, உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாலையை கொண்டு இருக்கேன் தெரியுமா? எப்ப உட்காருது நானு? ஏன் அவசரப்படுற? ஆமா, யவனத்தின் தூதுவர் 1000 பொன் தருவார்னு சொன்னியே, அதை ஏன் கொண்டு வரல? முதல்ல இதை நிறுத்து, நிறுத்து. அது ஏன் கொண்டு வரலன்னா, மோகனாங்கி, மோகனாங்கி, நான் ஒரு படம் எழுதிக்கிட்டே இருந்தேன். நடுவுல உன் ஞாபகம் வந்தது. அவர் இடுப்புல சேலை எழுதிட்டேன், அரைஞ்சு வெளியே துரத்திட்டாரு. அத முதல்ல ஒழுங்கா எழுதி 1000 பொன் வாங்கிட்டு வா, புரிஞ்சுதா? மோகனாங்கி, கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இது என்னது? என்ன கணக்கு திடீர்னு? கண்ணு. அம்மா, பொண்ணு கூப்பிட வேண்டிய வார்த்தை நீ கூப்பிடுறிய. கண்ணு கண்ணு தம்பின்னு கூப்பிடு நெத்தலாம் சொல்லியிருக்கேன். கண்ணு, கண்ணு, கண்ணு. மலை
கிடைக்காமல் மறைகின்றாய் கனியில் ரசமாய் இனித்து இனித்து என் கையில் கிடைக்காமல் மறைகின்றாய் கையில் கிடைக்காமல் மறைகின்றாய் மலரும் வானிலவும் சிந்து மழையெல்லாம் எழுவண்ணமே குழலும் யாழிசையும் கொஞ்சம் ஒலியெல்லாம் குரல் வண்ணமே மனதில் கவிதை வரைந்து வரைந்து என்னை முயங்கச் செய்வதும் கேளிக்கையோ மனதில் கவிதை வரைந்து வரைந்து என்னை முயங்கச் செய்வதும் கேளிக்கையோ தனிமை துயரில் தவித்து தவிக்க என் தலைவா உனக்கிது வேடிக்கையோ தனிமை துயரில் தவிக்க தவிக்க என் தலைவா உனக்கிது வேடிக்கையோ தலைவா உனக்கிது வேடிக்கையோ மலரும் வானிலவும் சிந்து மழையெல்லாம் எழுவண்ணமே குழலும் யாழிசையும் கொஞ்சம் ஒலியெல்லாம் குரல் வண்ணமே பலே தாங்கடா தாங்கள் தாங்கள் இங்கே யாங்கே பால் கொண்டு வா பழம் கொண்டு வா தேன் கொண்டு வா அமைதி அமைதி பால் தேன் பழரசம் பானமுதம் அனைத்தையுமே ஒன்றாக சேர்த்து வழங்கிவிட்டதே உன் இனிய குரல். அது உங்களுடைய தன்னமுத கவிதையை பாடியதால் ஏற்பட்ட தனிச்சுவை. என் கவிதை என் கவிதையை எத்தனையோ பேர் பாட கேட்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு மதுரமான குரலை இதுவரை நான் கேட்டதே இல்லை. இல்லை இல்லை, இதே குரலை நான் முன்பே கேட்டிருக்கிறேன். ஆனால் எங்கே, எப்போது, எந்த உலகத்தில் என்பதுதான் புரியவில்லை. இதே ஒளிமுகத்தை நானும் முன்பே பார்த்திருக்கிறேன். ஆனால் எந்த யுகத்தில், எந்த ஜென்மத்தில் என்பதுதான் நினைவுக்கு வரவில்லை. அன்று பொங்கியே பூத்த முழுநிலா என்று என் முகத்தை வர்ணித்தீர்களே, இன்று நான் நெருங்கி வந்ததும் ஏன் தங்கள் முகத்தை வெறுப்பாக திருப்புகிறீர்கள்? இல்லை இல்லை, நான் வெறுப்பாக திரும்பவில்லை. முழு நிலா என்னை நெருங்கி வருகிறதே, என் நிழல் பின்னால் விழுகிறதா என்று பார்த்தேன். தங்கள் பேச்செல்லாமே கவிதைகள். கவிதை கவிதை மனோநிலையும் சூழ்நிலையும் உண்டாக்கும் உற்சாகத்திலிருந்து ஊற்றெடுப்பதுதானே கவிதை. உன் இன்னமுத குரல் தரும் எழுச்சி மட்டும் துணை இருந்தால் இரவும் பகலும் சதா கவிதை மழை பொழிந்து கொண்டே இருப்பேன். தங்கள் இன்பரச கவிதைகளை பாடும் உரிமை மட்டும் எனக்கே இருந்தால் என் இறுதி மூச்சு உள்ளளவும் பாடிக்கொண்டே இருப்பேன்.